Hello friends, welcome back to my channel Angeline Creations. Last video la milk chocolate wet grinder la eppadi pandradhunu paathom. Adoda continuation da inniki video. Inniki vandu coconut oil vechi eppadi chocolate pandradhungiradha paakaporom. Romba interesting ah irukapodhu indha video. Video paakradhukku munadi ennoda channel la ipada neenga first time ah paakradha irundha indha video ku keela irukka red color subscribe button press பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்க அந்த bell icon-ஐயும் click பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட videos ஓட notifications எல்லாமே உங்களுக்கு வரும். இப்போ வாங்க coconut chocolate எப்படி பண்றதுன்னு பார்த்தறலாம். கோகனட் சாக்லேட் செய்கிறதுக்கு நல்ல சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு கோல்டு டெம்பரேச்சரில் அந்த தேங்காய் எண்ணெய் நல்லா உறைஞ்சி இருக்கும். ஸோ அதனால் நான் அடுப்பில் வச்சு அந்த தேங்காய் எண்ணெயை மெல்ட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 200 ml எடுத்திருக்கேன். சில பிராண்டில் ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தேங்காய் எண்ணெய்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ப்ரிஃபரபிளி செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அப்போ தான் சாக்லேட்டோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்து 60 கிராம் மில்க் பவுடர், 200 கிராம் சர்க்கரை. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம மெல்ட் பண்ணி எடுத்து வச்ச தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அளந்து எடுத்து வச்சுருக்க சர்க்கரை மில்க் பவுடர் ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். எதுக்காக இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம்னா, நம்ம ஊற்றும் போது ஒரு பக்கம் மில்க் பவுடர் சர்க்கரைன்னு கட்டி கட்டியாக அங்கங்கே போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை வெட் கிரைண்டரில் ஊற்றி நம்ம எப்படி மாவு ஆட்டுறோமோ அந்த மாதிரி ஆட்ட போகிறோம். ஸோ வெட் கிரைண்டர் நல்லா கழுவிட்டு கொஞ்சம் கூட ஈரமே இல்லாமல் கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணி வச்சுருக்கணும். இப்போ இந்த ட்ரையான கிரைண்டரில் நம்ம கலந்து வச்சுருந்தா அந்த தேங்காய் எண்ணெய் கலவையை ஊற்றிட்டு கிரைண்டரை ஆன் பண்ணிவிட்டு 5 hours கண்டினியூஸாக இதை ரன் பண்ண விட போகிறோம். எங்கெங்கெல்லாம் மேலே தெளிக்குதோ அதெல்லாம் கொஞ்சம் இந்த ஸ்க்ரேப்பர் வச்சு தள்ளி விட்டுக்கோங்க. 5 hours கண்டினியூஸாக இது ரன் ஆகிறதுனால பக்கத்தில் ஏதாவது ஃபேன் இருந்ததுன்னா அதை ஆன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த மோட்டர் ரொம்ப சூடாகிறது கண்ட்ரோல் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ ஆஃப்டர் 5 hours இந்த அளவுக்கு சாக்லேட் நல்லா ஸ்மூத்தாக ரெடி ஆகிருக்கு. இப்போ ஒரு ஸ்க்ரேப்பர் வச்சு எல்லாத்தையும் நல்லா வலித்து எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ ஒரு கவுண்டர் டாப்லேயே அல்லது இந்த மாதிரி ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுட்டு நல்லா அந்த நம்ம கோகனட் சாக்லேட்டை ஊற்றி டெம்பர் பண்ணலாம். இது ஆக்சுவல் டெம்பரிங்கே கிடையாது. நம்ம நல்லா அந்த 5 மணி நேரம் ஓட விட்டனால சூடாக இருக்கும். அந்த சூடானதை இப்போ கூல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுறோம். அகெயின் ஒன்றா சேர்க்குறோம். இதே மாதிரி 2 times நம்ம பண்ணால் போதும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு சாக்லேட் மோல்டில் இதை ஊற்றிக்கலாம். ஆக்சுவலாக இது ஒரு கோகனட் க்ரீம் மாதிரி இருந்தது. என்னோடய குட்டீஸ்லாம் இது சாக்லேட்டாக செட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த க்ரீமை பிஸ்கெட்டில் அந்த 50-50 பிஸ்கெட் வரும்ல அதில் ஸ்டஃப் பண்ணி க்ரீம் பிஸ்கெட் மாதிரி சாப்பிட்டாங்க. கோகனட் க்ரீம் மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த க்ரீமு. இப்போ இந்த சாக்லேட்டை இந்த மாதிரி ஒரு மோல்டில் ஊற்றிக்கலாம். சிலிக்கான் மோல்ட்லேயும் ஊற்றிக்கலாம். இந்த நட்ஸ் நான் போட்டிருந்தது எப்படி ரோஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் போன வீடியோவிலே காட்டியிருந்தேன். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1 hour கழித்து எடுத்ததுக்கப்புறம் சாக்லேட் நல்லா செட் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி அந்த மில்க் சாக்லேட் பார்த்திங்கன்னா அது இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வைக்காமல் ரூம் டெம்பரேச்சர்லேயே செட் ஆச்சு. பட் கோகனட் சாக்லேட் ஃப்ரிட்ஜில் வச்ச பிறகு தான் செட் ஆச்சு. இப்போ இதை எப்படி பேக் பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். இந்த மாதிரி கோல்டன் பேப்பர் பேக்கரி ஸ்டோர்ஸில் கிடைக்குது. அதை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு தடவை சாக்லேட் செய்யும் போது நீட்டாக பேக் பண்ணிக்கலாம். நிறைய பேர் இப்போ வீட்டில் இருந்தே கேக்லாம் பேக் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறாங்க லேடிஸ். அவங்க இந்த ரியல் சாக்லேட் பிஸ்னஸும் ட்ரை பண்ணலாம். ரியல் சாக்லேட் கடைகளில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். நம்ம வீட்டில் ஒரு 500 கிராம் போட்டு செய்யும் போது நிறைய சாக்லேட்ஸ் கிடைக்கும். நல்ல ஒரு லாபமும் கிடைக்கும். ஸோ நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோகனட் சாக்லேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம்ல, பார்க்கும்போதே டெம்ப்டிங்காக இருக்கும். நிச்சயமாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட லாஸ்ட் வீடியோ ஆன மில்க் சாக்லேட்டை நீங்கள் பார்க்கலைன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அதையும் போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், கமெண்ட், ஷேர் மற்றும் ஏஞ்சலின் கிரியேஷன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.